சம்பல் மசூதி விவகாரத்தின் பின்னணி என்ன? இதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சம்பல் என்கிற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஷாஜி ஜாமா மசூதி பிரச்சனை தற்போது பூதாகரமாக வடிவெடுத்திருக்கிறது. இதன் விளைவாக அந்த பகுதியில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பிரச்சனையின் ஆரம்பத்தை பார்க்கலாம். பாபர் மசூதி ராமர் கோவில் பிரச்சனை நீண்டு கொண்டே வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த இடத்தை ராமர் கோவில் கட்ட ஒப்படைத்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு தொல்லியல் ஆய்வு ரீதியாக எந்த நிரூபணமும் இல்லாததால் அதனை பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை என்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நாடு விடுதலை பெற்ற பிறகு இயற்றப்பட்ட மத வழிபாட்டு தல உரிமை சட்டத்தில் பாபர் மசூதி சேர்க்கப்படாததால் இந்த தீர்ப்புடன் மோதல்கள் முடிவடைந்து ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் என்கிற அளவில் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அடுத்ததாக ஞானவாபி மசூதியில் தொடங்கி இப்போது ஷாஜி ஜாமா மசூதி வரை பிரச்சனையை ஏற்படுத்தி வருவது நாட்டில் அமைதியை விரும்புவோர் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பல் ஜாமா மசூதி கடந்த 1920ஆம் ஆண்டு தொல்லியல் துறையின் வசம் எடுக்கப்பட்டு ஒரு மசூதியாகவே பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது பாபர் காலத்தில் கட்டப்பட்டதா அல்லது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் கட்டப்பட்டதா என்கிற ஆய்வுகள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் சம்பலில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கைலாதேவி கோவிலின் தலைமை அர்ச்சகர் ரிஷிராஜ் மஹராஜ் மற்றும் அவருடன் சிலர் சம்பல் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மசூதி உண்மையில் ஒரு ஹரிஹர் கோவில் என்று அவர்கள் கூறினர். மேலும் இது தொடர்பாக ஆய்வு நடத்த வேண்டும் என்று கீழமை நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து நீதிமன்றமும் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய உத்தரவிட்டனர். இந்த ஆய்வுக்காக சென்ற போதுதான் மோதல் வெடித்தது. போலீசாரின் வாகனமும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதையடுத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 4 பேர் வரை பலியாகினர். இப்போது ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் மக்கள் தங்கள் வீடுகளை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டனர். வர்த்தகம் பாதிக்கப்பட்டு விட்டது. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக பணி செய்து வந்த நிலையில் இரு தரப்பினரும் ஒருவர் பகுதிக்கு மற்றவர்கள் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். தற்போது உச்சநீதிமன்றம் ஆய்வுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவால் பிரச்சனைகள் உருவாகக்கூடும் என்று அரசுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவர்கள் முஸ்லிம் பெரியவர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும். தொழுகைக்கு வருபவர்களிடம் நிலைமையை விளக்கி கூறியிருக்க வேண்டும். இரு தரப்பினரையும் அழைத்து பேசி அச்சமற்ற சூழ்நிலையை உருவாக்கி ஆய்வு நடத்தியிருக்கலாம். ஆனாலும் அங்கே கோவில் இருக்கிறதா என்கிற ஆய்வை விட தொல்லியல் துறை தனது கடமையை சரிவர செய்திருக்கிறதா என்கிற ஆய்வை தான் முக்கியமாக நடத்தியிருக்க வேண்டும். மசூதியை வணிக தளமாக மாற்றி இருக்கிறார்கள். மசூதியின் அடித்தளத்தை பிரித்து வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் காவல்துறையில் கடந்த 1998ஆம் ஆண்டே புகார்கள் தரப்பட்டிருக்கின்றன. அத்தகைய சட்ட மீறல்கள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யலாம். ஆனால் கோவில் இருந்ததா என்று ஆய்வு செய்ய கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவு கிடைத்த உடனேயே மேல்முறையீடு செய்யக்கூட வாய்ப்பு கொடுக்காமல் பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் அதிரடியாக ஆய்வில் இறங்கியது நிச்சயமாக ஏற்கக்கூடியது கிடையாது. நாடு விடுதலை அடைந்த பின் நிறைவேற்றப்பட்ட மத வழிபாட்டு தல உரிமை சட்டம் என்ன ஆனது என்கிற கேள்வியும் எழுகிறது. பாபர் மசூதி ராம ஜென்ம பூமி நிலப்பிரச்சனை தவிர்த்து 15 ஆகஸ்ட் 1947க்கு முன்னர் வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு இருந்ததோ அப்படியே தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆகஸ்ட் 15 1947 அன்றைய தினத்திற்கு முன்னர் வழிபாட்டு தலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதனை எதிர்த்து வழக்காட முடியாது என்றும் 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் கூறுகிறது. அதே நேரத்தில் நாடு முழுவதும் சிதிலமடைந்த கோவில்கள் ஏராளமாக பராமரிப்பின்றி கிடக்கின்றன. அவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் பிற வழிபாட்டு தலங்கள் மீது உரிமை கொண்டாடி சர்ச்சையை ஏற்படுத்துவதன் பின்னணியில் கோவில்களை பாதுகாக்கும் நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பற்றதாக ஆக்கும் நோக்கம் மட்டுமே மேலோங்கி இருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. சிறுபான்மையினர் தாக்கப்படுகிற போது நாம் கொந்தளிக்கிறோம். நிச்சயமாக அது கடுமையாக கண்டிக்கப்படவும் தண்டிக்கப்படவும் வேண்டிய செயலாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் நல்லிணக்கம் நிலவும் நாட்டில் சர்ச்சைகளை கிளப்புவதை எப்படி நடுநிலையாளர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்?